Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 660 பார்ட் 2. ஓபன் பண்ணா கொலோசியத்தை காட்டுறாங்க. மக்கள்லாம் காட்டுத்தனமா கத்துவாங்க. ஏன் ஓடிட்டு இருக்க, நின்னு சண்டை போடு, கோலை அவளை இவளை அப்படின்னு பச்சை பச்சையா திட்டிட்டு இருப்பானுங்க. யார் இப்படி கொச்சையா திட்டானுன்னு பார்த்தா நம்ம ரெபேக்காவை. அவ வரவங்க எல்லாத்தையுமே அப்படி ஒரு டொக்கு வச்சு அழகா தண்ணியில தள்ளி விட்டுறான். கிரிக்கெட்ல சேர்ந்து இருந்தா இவளுக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. சரி, அதுக்கு நமக்கு சுத்தி இருக்கவனுங்க எல்லாம் அவங்க ஃபேமிலியை நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம், ஒரு மானகெட்ட ஃபேமிலின்னு சொல்லி ரெபேக்காவை அவமானப்படுத்துவாங்க. ஆனா அவ கேட்டும் கேட்காத மாதிரி கேட்ட மாதிரியே இருப்பான். அட, அவளை அட்டாக் பண்ண அந்த கிறுக்கு பயிலுக வர்றானு இல்ல, அவதான் ஓரத்துல நின்று எல்லாத்தையும் தள்ளி விடுறான்னு தெரியுது. அப்புறம் எதுக்கு மின்னல் வேகத்துல ஓடி வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும்? இது என்ன WWE ரிங்கா? அவ குனிஞ்ச உடனே அப்படியே ஒரு ஜம்ப போட்டு ரிட்டர்ன் வந்து புடிச்சு சோக்ஸ்லைம் போடுறதுக்கு. அதுக்கப்புறம் பாதையே இல்ல, பைத்தியக்கார பயிலுக வேகமா ஓடி வந்து தடி விட்டு உள்ள வந்துடுறானுங்க. பொறுமையா வந்து சண்டை போட்டு அந்த பிரச்சனையே இல்ல. இதுல இன்னொரு காமெடி என்னன்னா, ஓடி வந்து சண்டை போடுறவனுங்க எல்லாம் அவனுங்க, ஆனா மூச்சு வாங்குறது ரெபேக்கா. அது சரி, தள்ளி விடும் போது கொஞ்சம் முக்கணும் இல்ல, அட்லீஸ்ட் அவளை சப்போர்ட் பண்ண வேண்டாம். ஆனா கழிவு ஊத்தாமையும் இருக்கலாம்ல, எப்படின்னு தெரியல. ஏப்ப விடாம அவளை வண்டையா திட்டிட்டு இருக்காங்க. நீ எல்லாம் ஒரு குப்பை, எதுக்கு தேவையில்லாம உசுரோட இருக்க, செத்துடு, அதுதான் நோக்கு நல்லதுன்னு. போன எபிசோடு பிளாஷ்பேக் எல்லாம் சொல்லிட்டு இருந்தது டாய் சோல்ஜர் தானே, அங்க இருந்தே மறுபடியும் கண்டினியூ ஆகுது. அந்த டோஃப்ளமிங்கோ மக்களுக்கு முன்னாடி ஹீரோவா மாறி எல்லாத்தையுமே நம்ப வச்சு நல்லா ஏமாத்தி மொத்த கண்ட்ரியுமே அவன் கைக்குள்ள கொண்டு வந்துட்டான், அதுவும் ஒரே நைட்டுல. இதெல்லாம் கேட்டவொன்னா அத்தனை பேருமே தேம்பி அழுவாங்க. உசோப்புகள்லாம் இது ஏதோ நைட் மேர் மாதிரி இருக்குது. பிராங்கியோட தான் செம காமெடி. அவன் கதையை கேட்டு கதறி அழுதுட்டு இருப்பான். இவ்வளவு சோகமான டச்சிங்கான கதையான்னு ரோபினே மிரண்டுட்டான். டோஃப்ளமிங்கோ இந்த அளவுக்கு கன்னிங்கான ஆளான்னு. என்ன பண்றது, அந்த டைம்லங்கும் போது இங்க ரிக்குவ ஒரு வழி பண்ணிட்டாங்கல்ல. சொல்ல போனா கைரோஸே நம்பல, அவர் நிஜமாவே வேணும்னே எல்லாத்தையும் கொன்னுட்டாருங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டான். அதனால டோஃப்ளமிங்கோ கூடயே போய் சேர்ந்தாங்க. கடைசியில அது இங்க கொண்டு வந்து விட்டுருக்கு. சொல்ல போனா கிங் ரிக்குவ நம்பலையேன்னு சொல்லி இப்ப அவனுக்கு ரொம்ப கேவலமா இருக்காமா. எப்பவுமே பிரச்சனை என்னன்னு தீர விசாரிக்காம மூளை மக்கி போன மாதிரி அவசரப்பட்டு முடிவு எடுத்தா இதான் நிலைமை. கேட்கவே எவ்வளவு கொடூரமா இருக்கு. இவ்வளவு இன்னசென்ட்டான ஒரு கிங்க தேவையில்லாம இப்படி சாக விட்டுட்டீங்களே, ஏன் அப்படி பண்ணீங்கன்னு கேட்டா, இல்ல அவர் இன்னும் உயிரோட தான் இருக்காருமா. அதுவே இவங்களுக்கு பெரிய ஷாக்கு. ஆக்சுவலா மேட்டர் என்னன்னா, அந்த டோஃப்ளமிங்கோ இருக்கான்ல, அவனுக்கு வியோலாவோட அதான் வயலட்டோட ஸ்பெஷல் எபிலிட்டி ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால அவளை அவங்கிட்ட வேலை பார்க்க சொல்லி கேட்டிருப்பான். ஆனா அவ அதுக்காக ஒரே ஒரு கண்டிஷன் போட்டிருப்பான். அது வேற ஒண்ணும் இல்ல, டோஃப்ளமிங்கோ அவங்க அப்பாவை கொல்லக்கூடாது. அப்படி கொல்லாம இருந்தீங்கன்னா நீ சொல்றதெல்லாம் நான் கேட்டு நடந்துக்குவேன். அதனால கிங் ரிக்குவை கொல்லாம விட்டுட்டான். அவனுக்கு என்ன கடுப்புன்னா, இன்னுமே அவ அவனுக்கு கீழே தான் ஆசைப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கா. அதுவும் அவனுக்கு குரூப்ல ஒரு ஆபீசரான்னு சொல்லி செம்ம காண்டா கத்துவான். ஏன்னா கைரோஸோட தங்கச்சி ஆச்சே, எப்படி அவனுக்கு கோவம் இல்லாம இருக்கும். இப்ப அவளோட பேரை தான் வயலட்னு மாத்திட்டா. உசோப் என்ன சொல்லுவான், அவளால தாண்டா கிங் இப்ப உயிரோட இருக்காரு, நீ அவளை போய் கத்திட்டு இருக்கியங்கிற மாதிரி சொல்லுவான். ஆமா ஆனா அவன் இன்னும் இந்த கண்ட்ரியில தான் எங்கேயோ ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காமா. அது மட்டும் இல்லாம கடந்த சில பல ஆண்டுகளா அவளுமே கண்டிப்பா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா. எப்படித்தான் அவளோட கோபம், பயம், அழுகன்னு எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கான்னு இவனுக்கே தெரியல. அவங்க அப்பாவோட கோட்டையே மொத்தமா சரிச்சிருக்கான். அவனுக்கு கீழே போய் வேலை பார்த்தா கண்டிப்பா கடுப்பா தானே இருக்கும். சரி, இதெல்லாம் கிங்குக்கும் கிங்கோட ஃபேமிலிக்கும் அந்த பஞ்சாயத்து. அதே நேரம் அவரோட சோல்ஜர்ஸ் எல்லாருமே ஒரு சைடு மக்கள் எல்லாத்தையும் போட்டு வெட்டி வீசிட்டு இருந்தாங்களே, அவங்களையும் எப்படி மக்கள் ஏத்துக்குவாங்க? வாய்ப்பே இல்லையே. சொன்ன உசோப்புக்கு ஷாக்கு. ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே அவன் கொன்னுட்டான்னு தான் நினைச்சான். எப்படி அன்னைக்கு நைட்டு உயிரோட விட்டான்னு கேட்டா, கொஞ்சம் பேர்த்த அவங்க கொன்னுட்டாங்க. ஆனா மிச்சம் இருக்கவங்க எல்லாம் டோஃப்ளமிங்கோ கிட்ட போய் சரண்டர் ஆயிட்டாங்க. இப்ப கூட அவனுக்காண்டி காடா அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு பிராங்கி செம காண்டாய் கத்துவான். அட பாவிகளா, இப்படி கட்சி மாறிட்டீங்களாடான்னு. வேற என்ன பண்றது, அவங்களுக்கு அதை விட்டா வேற வாய்ப்பும் இல்ல. எதையாச்சும் எதிர்த்து பேசினாலோ செஞ்சாலோ அசால்ட்டா அவன் கொன்னுட்டு போயிருவான். அதனால அந்த முட்டாப்பைய கிங் என்னென்னலாம் சொல்றானோ அதை கேட்டு ஒரு அடிமைகள் மாதிரி நடக்க ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் அவங்களுக்கே சுத்தமா புரியல. ஆனா வேற வழி இல்லையே. பிராங்கிக்கு அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன சம்பவம் பெரிய லெவல்ல நடந்திருக்கே, அவன் கண்ணிலேயே ஒரு பெரிய குளத்தையே உருவாக்கிடலாம் போல. அப்படி அழுது உருண்டு புரண்டுட்டு இருப்பான். அந்த டைம் தான் டாய் சோல்ஜர் ஒரு முக்கியமான மேட்டர் சொல்லுவான். என்னன்னா, சோல்ஜர்ஸ்ல சில பல பேர் செத்து போயிட்டாங்க, ஆனா ஏகப்பட்ட பேர் அவனுக்கு கீழே சரண்டர் ஆயிட்டாங்க. அவங்க எல்லாத்தையுமே ஒண்ணு சேர்த்தா ஒரு கண்ட்ரிக்கு தேவையான ஆர்மியையே ரெடி பண்ணிடலாம்லாம்பா. என்னமே சொல்ல வரே, நீ என்ன சொல்ல வரேன்னு கேட்டா, இந்த டாய் சோல்ஜருக்கு மெமரிஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா இல்ல. சில பல மெமரிஸ் எல்லாம் மறந்து போய் தான் இவ்வளவு விஷயத்த சொல்லியிருக்கான். தெரிஞ்ச விஷயத்துக்கே இவ்வளவு இருக்குன்னா மறந்த விஷயத்தெல்லாம் சொன்னா இன்னும் எவ்வளவு கதை இருக்கும். பிராங்கி கிட்ட வரும்போதே ஒரு விஷயத்த சொல்லியிருப்பான். இவங்க எல்லாருமே என்னதான் பொம்மையா இருந்தாலுமே இவங்க ஹியூமன்ஸா இருக்கும்போது என்னென்னலாம் மெமரிஸ் இருந்துச்சோ அது எல்லாமே இன்னுமே ஞாபகம் இருக்குது. ஆனா அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாம் இப்படி ஒருத்தங்க இருக்காங்கிறதையே மறந்துட்டாங்க. சொல்ல போனா அப்படி ஒருத்தங்க இருக்காங்கன்னு கூட அவங்க மண்டையில இல்ல. அதுதான் இப்ப ட்ரெஸ் ரோசால நடந்துகிட்டு இருக்க ஒரு பெரிய பஞ்சாயத்து. சில சமயத்துல இவங்களுக்குமே சில பல மெமரிஸ் எல்லாம் மறந்து போயிருது. அப்படி இருக்கும்போது இவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க கண்டிப்பா அந்த டாய்ல யாராவது ஒருத்தங்களா இருக்க வாய்ப்பு இருக்குது இல்ல. சோ இவனால அவங்க தான் இவனோட
ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி ரெகக்னைஸ் பண்ண முடியல. அதான் இவனுக்குமே நிறைய விஷயம் மறந்து போயிருச்சு. அவங்களுக்குள்ளேயுமே டோஃப்ளமிங்கோ இப்படி பொம்மையா மாத்திட்டானேன்னு வெறி முத்தி போய் தான் இருக்குது. ஆனா வெளியில அவங்களால சொல்ல முடியல. உள்ளுக்குள்ள ஒரு பொம்மையா இன்னுமே குமுறி தள்ளிட்டு இருக்காங்க. எப்பவாச்சும் அந்த டோஃப்ளமிங்கோ வீணா போனவனை எவனாச்சும் வந்து அழிச்சிட்டானா இவங்களுக்கு விடிவு காலம் பிறக்கும்னு ஒரு நம்பிக்கையில இன்னும் அப்படியே சுத்திட்டு இருக்காங்க. ஆக்சுவலா டோஃப்ளமிங்கோ வந்து இவங்க எல்லாத்தையுமே கொன்னு புதைச்சலாம் தான் ஒரு பிளான் பண்ணான். ஆனா அப்படி பண்ணான்னா இந்த கண்ட்ரியில ஏகப்பட்ட பேர்த்த சம்பவம் பண்ண வேண்டி இருக்கும். அதனால தான் அவன் இந்த மாதிரி பண்ணிட்டான் போல. சோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட பேர் அந்த டோஃப்ளமிங்கோவை கொல்லணும்னு வெறியோட இருக்காங்க. அதனால தான் வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்றியா? ஆமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். இங்க இருக்க மொத்த பேருமே ஒண்ணு சேர்ந்தோன்னா கண்டிப்பா அவனால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவனை இன்னும் உசுப்பேத்தி விட்டவன உசுவப்ப அவனை அமைக்கி பிடிச்சி, டேய் ஏன் சும்மா இருக்க அவனை சொரிஞ்சு விட்டுட்டு இருக்க? என்ன நீ போய் அந்த டோஃப்ளமிங்கோவை பொளந்துட்டிருவியா? அவன் பக்கத்துல போறதுக்குள்ளேயே அவனை பாட கட்டி பாடி ஆக்கிடுவான்டா. நம்ம வந்தோமா, ஃபேக்டரியை அழித்தோமா, ஷாப்பிங் மால்ல போய் 4 ஷாப்பிங்க போட்டோமா, கையில கிடைச்சதை வாங்கி தின்னமா, கப்பல்ல ஏறினமா, ஒரு நிறைய ஊரு போய் சேர்ந்தமான்னு இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வர்ற வேலையே இருக்க கூடாது, எட்டி கூட பார்க்க கூடாது. லூசு பயல. என்ன ரோபினு, நான் சொல்றது கரெக்ட் தானே கேட்டா எனக்கே அந்த டோஃப்ளமிங்கோ பண்ணதை கேட்கும் போது செம்ம காண்டாகுதும்பா. இங்க அந்த லியோ பையன் அவங்க மக்கள் எல்லாத்தையுமே பயங்கரமா உசுப்பேத்திட்டு இருப்பான். இன்னைக்கு நாள் நம்ம நாள், எப்படியாச்சும் அவங்க எல்லாத்தையுமே காலி பண்ணி நம்மளோட சுதந்திரத்தை மறுபடியும் கொண்டு வரணும். சோலாண்டு கரெக்டா இன்னைக்குன்னு வந்தது ஒண்ணு கோஇன்சிடென்ஸ் இல்ல. யாரோ நம்மள சண்டை போடுன்னு சொல்லி சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையுமே பயங்கரமா வெறியேத்தி விட்டுட்டு இருப்பான். ஆமா, அப்படி என்னதான்டா பண்ண போறீங்கன்னு கேட்டா அந்த டோஃப்ளமிங்கோவை கிங் பதவியில இருந்து இறக்க போறாங்களாமா. ஆல்ரெடி அப்படி ஒரு நியூஸ் வந்துச்சுல. அதை கேட்டவன எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா? ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அது போய் இன்னுமே அந்த கிறுக்கு பையன் பழைய மாதிரி தான் இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அப்படியே சொர்க்கத்தோட உச்சியில நிக்க வச்சு பட்டெக்ஸ்லயே ஒரு மிதிய போட்டு நரகத்துல தள்ளி விட்ட மாதிரி ஆயிருச்சு. என்ன இருந்தாலும் அவனோட வெறி சொரியெல்லாம் எப்பவும் போல இருக்கிறதானே. அதனாலதான் நாங்க முடிவு பண்ணிட்டோம், நிஜமாவே அவன் கூட சண்டை போட்டு அவனை காலி பண்ணி இந்த நாட்டை விட்டே அடிச்சு துரத்த போறோம்னு நிர்பாணிப்பானா. இவங்க எல்லாம் பார்த்துட்டு வாய பழந்துருவாங்க, என்ன இவ்வளவு கொடூரமா இருக்கான்னு. அப்படியே அங்க கட் பண்ணி அந்த குப்பை கடங்க காட்டுறாங்க. யாராலையும் எதுவும் பண்ண முடியலன்னு அங்கேயே கம்முன்னு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அந்த டைம் கிங் ரிக்குக்கு ஒரு டவுட், இந்த மாதிரி சிஞ்சாவோ ரிட்டையர் ஆயிட்டாரு, பட் இருந்தாலுமே அவரோட குரூவை கூப்பிட்டு இங்க வந்திருக்காரு. அத பத்தி கேட்டா அவங்க ஹப்போ நேவிய வழி நடத்துறதுக்கு யாருமே இல்லையாமா. நல்ல வேலை எனக்கு பேர பசங்க இருக்காங்க, அவனுங்க பாத்துக்குவானுங்க, அதனால தான் அவனுங்க கூடயே சுத்திட்டு இருக்கான் பாரு. அவரு பைரட்டா இருக்கிறது ஒண்ணு அவ்வளவு ஈஸி இல்லையா பாரு. அப்ப அவருக்குள்ள ஒரு குழப்பம். இது அவரோட இமேஜினேஷனா கூட இருக்கலாம். ஆனா அவர் ஏதோ ஒரு விஷயத்த மறந்துட்டாருங்கிறது மட்டும் அவருக்கு ஞாபகம் வருது. ஆனா என்னன்னு தெரியல. இதே மாதிரி தான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே எதையோ மறந்த மாதிரியே அவருக்கு ஒரு ஃபீலிங். அந்த டைம் பொம்மையா மாறின அந்த பூ, ஐயோ நான் எங்க இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன், டே தாத்தா எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்றான்னு கத்திட்டு இருப்பான். அதே நேரம் அந்த அப்துல்லாங்கிறவனையும் பொம்மையா மாத்திட்டானுங்க போல. அவன் ஒரு சைடு புலம்புவான், ஜீட் ஒரு சைடு புலம்புவான். இப்படி அடுத்தடுத்து ஒவ்வொருத்தரையும் பொம்மையா மாத்திட்டே வராங்க. அதே நேரம் இங்க லூஃபி ஜோரோவை மீட் பண்றதுக்காக பார்த்தலோமியாவை ஃபாலோ பண்ணி வந்தால போற வழியில கண்ணா பின்னு சுத்தி முத்தி கூட்டு போனதுனால லூஃபிக்கு டவுட்டே ஆயிருச்சு, நிஜமாவே நம்மள ஜோரோவை காட்ட தான் கூட்டு போறானான்னு. அட ஆக்சுவலா பையன் ஆர்வ கோளாரா இருந்தால அதனால தான் இந்த பஞ்சாயத்து. ஆனா ஒரு வழியா வந்து மீட் பண்ணிட்டாங்க. எல்லாம் ஜோரோவை நல்லா இருக்கியால, இங்க சண்டை சூப்பரா போயிட்டு இருக்குதுமா, ஐயோ இங்க நமக்கு அதுக்கு மேல பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு வருவானுங்க. அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா.